கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நாகர்கோவில் இருதயம் ஹாஸ்பிட்டல் பற்றி நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் நமக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன சின்ன கமெண்ட்லாம் நான் ரிப்ளை கொடுத்துட்டேன். இன்னுமே நமக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க, டீட்டெயிலாக கொஞ்சம் இந்த வீடியோ வந்து போடுங்க, எவ்வளோ அமௌண்ட் செலவாகும், இது வந்து எப்படி வந்து எங்கே பார்க்கலாம், என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. இன்னும் சில பேருக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டல் சில பேருக்கு வந்து பெஸ்ட்டாக இருந்திருக்கு, சில பேருக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டல் ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் காமிச்சு நிறைய பேருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து சரியில்லை அப்படின்னு நம்ம கமெண்ட்லேயே நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. இவ்வளோ நாள் நாங்கள் அங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்து என்ன ஆச்சு அப்படிங்கிறத வந்து நான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ எவ்வளோ செலவாச்சு என்னங்கிறதையும் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நான் இந்த வீடியோ எதுக்கு போட்டேன் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிடுறேன். எங்கள் மாமாவுக்கு வந்து ரொம்ப வந்து முடியாமல் இருந்தாங்க. நான் அந்த வீடியோவிலே வந்து உங்கள்கிட்ட டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ நம்மக்கிட்ட வந்து உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்லாம் வந்து நம்ம வேறு ஹாஸ்பிட்டலில் காமிச்சு சொல்லியிருந்தாங்க. ஸோ நமக்கு வந்து தெரிஞ்சவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே வந்து நம்ம சர்ஜரி பண்ண வேணாம், நம்ம வந்து மருந்து டேப்லெட்னால வந்து நம்ம ஊசி இந்த மாதிரி மருந்து மாத்திரை வச்சு நம்ம வந்து இதை வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு கேள்விப்பட்டு தான் நாங்கள் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் வந்து போனோம். அந்த ஹாஸ்பிட்டல் போய் நாங்கள் 1 வீக் வந்து அங்கே ஸ்டே பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து உங்களுக்கு வந்து நான் வீடியோ போட்டேன். ஸோ எதனால அப்படின்னா, இந்த ஹாஸ்பிட்டல் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஸோ இது வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த வீடியோ போட்டேன். மற்றபடி வந்து இது ப்ரொமோஷனோ இல்லை மற்றபடி எதுவும் நான் வந்து இதை வந்து வீடியோ போடலை. ஸோ நான் வந்து எப்படி நார்மலாக எல்லா விலாகும் போடுவேனோ அதே மாதிரி தான் இந்த வீடியோவும் நான் வந்து போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, எவ்வளோ அமௌண்ட் வந்து அங்கே பார்க்குறதுக்கு செலவானுச்சு அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. ஸ்டார்டிங்கில் காமிக்க வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து செலவானுச்சு அப்படின்னு. அங்கே ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து போன உடனே வந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எல்லா செக்கப்பும் பண்ணுறாங்க. ஸோ பண்ணிவிட்டு எவ்வளோ வந்து நமக்கு வந்து அடைப்பு இருக்குது, எத்தனை நாள் வந்து ஸ்டே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஒருத்தவங்களுக்கு 1 வாரம், ஒருத்தவங்களுக்கு 10 நாள், ஒருத்தவங்களுக்கு 20 நாள், 15 நாள். ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் உடல்நிலையை பொறுத்து வந்து அவங்க வந்து எத்தனை நாள் வந்து இங்கே ஸ்டே பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு தகுந்தாப்பில் அமௌண்ட் வந்து வருது. எங்கள் மாமாவுக்கு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு 5 நாள் வந்து ஸ்டே பண்ண சொன்னாங்க. ஸோ அங்கேயே ஸ்டே பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து 5 நாள் வந்து அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணோம். நாங்கள் அங்கே 5 நாள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கான செலவு வந்து 1,00,000 வந்து வந்துச்சு. கரெக்டாக வந்து 1,00,000 வந்து வந்துச்சு. ஸ்டார்டிங்லேருந்து டாக்டர் ஃபீஸ்லேருந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் செக் பண்ணுறது, ரூம் செலவு, சாப்பாடு செலவு, ஊசி வந்து போடுவாங்க. ஸோ அந்த ஊசி வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அந்த ஊசி, கரண் வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா செலவுமே டோட்டலாக வந்து அந்த 5 நாளைக்கு எங்களுக்கு 1,00,000 வந்துச்சு. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு மாதத்துக்கு 18,000க்கு வந்து டேப்லெட் வந்து எழுதி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு மாதத்துக்கு மட்டும் 18,000 வந்து டேப்லெட் வந்து எழுதி கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் காமிச்சு சுத்தமாக வந்து 1 வருஷத்துக்கிட்ட வந்து ஆகப்போகுது. இப்போ வரைக்குமே ஒரு 8 மாதம் 9 மாதம் வரைக்குமே அந்த 18,000த்துக்குள்ள மாத்திரை மருந்து தான் இன்னும் வரைக்குமே சாப்பிட்டுட்ருக்காங்க மாமா வந்து. அப்புறம் செக்கப் வந்து போயிட்டு வந்து அப்புறம் வந்து டேப்லெட் வந்து இப்போ வந்து 18,000 டேப்லெட்லேருந்து இப்போ 10,000 டேப்லெட் வந்து இப்போ ஒரு 2-3 மாதம் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ வந்து 18,000 வந்து இவ்வளோ நாள் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு 2-3 மாதமாக வந்து 10,000 வந்து டேப்லெட் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ மாத்திரை மருந்துக்கு நமக்கு கண்டிப்பாக வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து வருது. ஸோ அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது அந்த டேப்லெட்லாம். இவ்வளோ வந்து செலவாகும். இது வந்து ஒரே மாதிரி எல்லாருக்கும் இந்த அமௌண்ட் வருமா அப்படின்னு கிடையாது. ஒரு சிலருக்கு வந்து கம்மியாகலாம், ஒரு சிலருக்கு வந்து கூட வரலாம். அவங்கவுங்க உடல்நிலையை பொறுத்து இருக்குது. துல்லியமாக இவ்வளோ தான் வந்து வரும் இங்கே காமிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்து வந்துச்சு. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு எவ்வளோ செலவானுச்சு அப்படின்னு. ஸோ இவ்வளோ வந்து நமக்கு வந்து செலவானுச்சு இங்கே காமிச்சது வந்து. அடுத்த கமெண்ட் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து இங்கே எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் மாமாவுக்கு வந்து காமிச்சு இவ்வளோ நாள் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு. ரொம்ப எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸ்டார்டிங்லலாம் அவங்களுக்கு வந்து முடியாமல் வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து
சில ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு அந்த ப்ராப்ளம்லாம் இல்ல. டேப்லெட்லாம் கரெக்ட்டா சாப்பிட்டுட்ருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரியே கண்ட்ரோலா தான் சாப்பாடு வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ வாக்கிங் போறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஃபாலோ பண்றாங்க. அதனால அவங்களுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் வந்து அவங்களுக்கு கரெக்ட்டா செட் ஆகுது. எங்களுக்கு என்னன்னா வந்து வேறு ஹாஸ்பிட்டல்ல நாங்க காமிக்கும்போது எங்களுக்கு உடனே வந்து ஆப்ரேஷன் பண்ணா தான் இவங்க வந்து பொழப்பாங்க அப்படிங்கிற மாரிலாம் கொஞ்சம் பயப்படுற மாரி சொல்லிட்டாங்க. ஸோ நாங்க வந்து இங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து எங்களுக்கு பரவாயில்லன்னு நான் வந்து சொல்லுவேன். ஸோ வந்து ஓகேவா தான் இருக்கு இந்த ஹாஸ்பிட்டல் வந்து. நெறைய பேர் சொல்லியிருந்தீங்க இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ம் சரியில்ல, ட்ரீட்மெண்ட் சரியில்ல, செட் ஆகல இந்த வந்து நெறைய பேருக்கு வந்து இதாகுது அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் நீங்க எடுத்துக்கிட்டாலுமே, ஏதாச்சும் ஒரு சிலருக்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டல் வந்து கரெக்ட்டா இருக்கும். அந்த ட்ரீட்மெண்ட் வந்து கரெக்ட்டா வந்து நல்லா வர்றவங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் வந்து பெஸ்ட்டா இருக்கும். ஸோ ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்து அதில வந்து காப்பாத்த முடியாதவங்களுக்கு, ஸோ அதில வந்து ப்ராப்ளம் ஆனவங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஒஸ்ட்டான ஹாஸ்பிட்டலா தெரியும். ஸோ அது மாரி தான் இங்கேயும் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களுக்கு நல்ல ஹாஸ்பிட்டல் இது. ட்ரீட்மெண்ட் சரியில்லாதவங்களுக்கு இது நல்ல ஹாஸ்பிட்டல் இல்ல தான். நான் வந்து ட்ரீட்மெண்ட்டு வந்து எடுத்துட்டு நெறைய பேருக்கு வந்து இங்கே சரியில்ல அப்படின்னு கமெண்ட்லேயே சொல்லியிருக்கீங்க. ஸோ அது வந்து நானுமே ஏத்துக்கிறேன். நம்ம வந்து சொல்ல முடியாது. இங்க ட்ரீட்மெண்ட் பண்ற எல்லாருக்குமே இங்க வந்து சரியா வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த ஹாஸ்பிட்டல்னு கிடையாது. எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலா இருந்தாலுமே அப்படிதான் எல்லாருக்குமே தோணும். அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து அங்க வந்து பொழைச்சிட்டாங்க அப்படின்னா, அது வந்து நல்ல ஹாஸ்பிட்டலா இருக்கும். அங்க பொழைக்கல அப்படின்னா, அது வந்து அவங்களுக்கு வந்து அது ஒரு ஒஸ்ட்டான ஹாஸ்பிட்டலா தான் இருக்கும். நாங்க வந்து இது வந்து ரொம்ப பெஸ்ட்டு ஹாஸ்பிட்டல்லாம் நாங்க வந்து சொல்ல வரல. ஸோ இங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்றோம் அப்படிங்கிறது மட்டும் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நமக்கு வந்து ஒரு பிரதர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த நாகர்கோவில் ஹாஸ்பிட்டல்ல வந்து நெறைய வந்து அ ஸ் அமௌண்ட் வந்து வருது. ஸோ அங்க ட்ரீட்மெண்ட் பண்ணாலே நெறைய அமௌண்ட் வருது. இப்போ நாங்க 5 நாளைக்கு தங்கினதுக்கு 1,00,000 அப்படின்னா, மாசம் மாசம் மாத்திரை மருந்தே வந்து 18,000 10,000 இந்த மாரி வருது. ஸோ அது 15 நாள் வந்து தங்க சொல்றதுக்கு 3,00,000க்கு மேல வருது அப்படிலாம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா அதுக்கு எதுக்குமே ப்ராப்பரான பில் வந்து அவங்க குடுக்குறது கிடையாது. அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல ப்ராப்பரான பில் எதுக்குமே குடுக்குறது கிடையாது. ஸோ அது உண்மதான். நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கனால எங்களுக்கு தெரியும். அங்க ப்ராப்பரான பில் எதுவுமே தர்றது கிடையாது. ட்ரீட்மெண்ட் எடுத்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறவங்க நெறைய பேர் அங்க ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ நாங்களும் ட்ரீட்மெண்ட் அங்க தான் எடுத்துக்கிறோம். இப்போ வரைக்கும் அங்க தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்கு நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு இந்த மாரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, உங்க ரிலேட்டிவ்க்கு இந்த மாரி ப்ராப்ளம் இருக்கு அப்டின்னா, நீங்க போய் ஒரு தடவ அங்க போய் பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி செட் ஆகுதா? அ அமௌண்ட் இருக்கு. சில பேருக்கு வந்து அங்க கட்ட முடியாது. இவ்வளோ அமௌண்ட் வந்து பார்க்க முடியாது. அந்த மாதிரியும் பிரச்சனை இருக்கு. ஸோ உங்களுக்கு அங்க கரெக்ட்டா வந்துச்சு அப்டின்னா, நீங்க வந்து அங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். நான் சொல்றது மட்டும் நீங்க வந்து கேட்டு அங்க ட்ரீட்மெண்ட் பண்ணாம, ஸோ 4 இடங்கள்ல கேட்டு பாருங்க. 4 பேர்ட்ட தெரிஞ்சவங்கள்ட்ட இந்த மாரி ஹாஸ்பிட்டல் இருக்கு தெரியுமா? அப்படின்னு கேட்டு பாருங்க. இல்ல இதோட பெட்டரான ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்படின்னா, எங்க வந்து உங்களுக்கு பெட்டரா இருக்கோ அந்த இடத்துல வந்து நீங்க ட்ரீட்மெண்ட் பாருங்க. ஏன்னா வந்து இருக்கிற பிரச்சனையிலேயே இந்த ஹார்ட் பிரச்சனை தான் ரொம்ப பெரிய பிரச்சனை. ஸோ அதனால வந்து எங்க வந்து நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்களோ, எங்க வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு இது இருக்கு. ஸோ சில பேருக்கு அதிகமா பிளாக் இருந்துச்சு அப்படின்னா, உடனே ஆப்ரேஷன் தான் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி வந்து ப்ராப்ளம் இருக்கவங்க, எந்த ஹாஸ்பிட்டல் பெஸ்ட்டா இருக்கோ அங்க பார்த்து நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. இதோட ஃபர்ஸ்ட்டு வீடியோ வந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னா, நான் வீடியோ எண்டுல வந்து நான் அதோட லிங்க் வந்து குடுக்குறேன். ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்க அந்த வீடியோல கேட்டிருந்த கமெண்ட் எல்லாத்துக்கும் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு இதில வந்து ரிப்ளை குடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.